அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை 20ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் வரவிருக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதியாக கிடைக்கும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வை மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் ஆகிய 7ஆம் இடத்திலே பதிவதால் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. மனித வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போடக்கூடிய சுக்கிரன் பல்வேறு விஷயங்கள்ல விரைவான முன்னேற்றத்தையும் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். அப்படி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதல் தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு. உதாரணமாக 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் நன்கு படித்து முடித்துவிட்டு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றனர். அப்போது அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கிறது. அந்த விடுமுறையை மகிழ்ச்சியாக பொழுதுபோக்காக மாற்றுவதற்காக இருவரும் ஒரு திட்டமிடுகிறார்கள். அப்போது காட்டிற்கு சென்று அங்கு மீன்களை பிடித்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்து மீன் சமைப்பதற்கு தேவையான பாத்திரங்கள் மற்றும் பொருட்களை எடுத்துக்கொள்கின்றனர். மீனை பிடிப்பதற்காக தூண்டில் போன்றவற்றையும் எடுத்து சென்று ஒரு இடத்தில் வைத்துவிட்டு இருவரும் அருகாமையில் உள்ள ஒரு நீர்நிலைக்கு சென்று அங்கு மீன் பிடிக்க ஆரம்பிக்கின்றனர். முதலில் மீன் தூண்டிலை போடக்கூடிய நண்பருக்கு ஒரு சிறு மீன் மாட்டுகிறது. உடனே அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பக்கெட்டில் அந்த மீனை சேகரிக்கிறார். 2வது நபர் அதே போன்று வீசும்போது சிறிய அளவிலான மீன் கிடைக்கிறது. உடனே அதை எடுத்து பார்த்துவிட்டு சின்னதாக இருக்கிறது என்று திரும்பவும் அந்த நீர்நிலையில் விட்டு விடுகிறார். பிறகு இருவரும் 2வது முயற்சி செய்யும் போது முதல் நபருக்கு சற்று பெரிய அளவு மீன் கிடைக்கிறது. அதை அதில் அந்த பாத்திரத்தில் சேகரித்துக் கொள்கிறாருங்க. அவர் கொண்டு வந்திருந்த அந்த பக்கெட்டில் 2வது நபருக்கும் ஒரு பெரிய அளவிலான மீன் கிடைக்கிறது. அதை பார்த்துவிட்டு அதையும் எடுத்துவிட்டு பிறகு அதையும் அவர் நீரில் விட்டு விடுகிறாருங்க. இப்படியே இருவரும் மீனை பிடித்து கொண்டிருக்கும் போது முதல் நபர் கிடைக்கக்கூடிய மீன்கள் அனைத்தையும் பிடித்துக் கொள்கிறார். ஆனால் 2ஆம் நபர் அனைத்து மீன்களையும் பெரும்பாலும் அந்த நீர்நிலையிலே விட்டு விடுகிறார். பிடித்தது போதும் என்று முதல் நபர் 2ஆம் நபரை நோக்கி வருகிறார். வந்து வா சமைத்து சாப்பிடலாம், எனக்கிடம் இருக்கக்கூடிய மீன் பிடித்தது போதும் என்று சொல்ல 2ஆம் நபர் சற்று பொறு, கடைசியாக முயற்சி செய்கிறேன் என்று முயற்சி செய்கிறாருங்க. அப்போது முதல் நபர் பிடித்திருக்கும் மீன் எவ்வளவு எடை இருக்குமோ அவ்வளவு எடை கொண்ட மீன் ஒன்று 2ஆம் நபருக்கு மாட்டுகிறது. அதை பார்த்தவுடன் முதல் நபர் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறார். நீ பல மீன்களை பிடித்து ஆற்றில் விடும்போது சற்று கோபமடைந்தேன், ஆனால் இவ்வளவு பெரிய மீன் கிடைக்கும் என்பதற்காக தான் விட்டாயா என்று எண்ணி சந்தோஷப்படுகிறாருங்க முதல் நபர். ஆனால் 2ஆம் நபர் அந்த மீனை பார்த்துவிட்டு அதையும் கலட்டி ஆற்றில் விட்டு விடுகிறார். முதல் நபருக்கு பயங்கர கோபம். சின்ன சின்ன மீன்களாக வந்தது. சரி, அதை நீ அந்த நீர்நிலையிலே விட்டாய், பரவாயில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய மீன் கிடைத்தும் அதை போய் ஏண்டா மீனை திரும்பவும் ஆற்றிலேயே விட்டுவிட்டாய் என்று கேட்க 2ஆம் நபர் சொன்ன பதில்தான் சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் நாம் மீன்களை சமைக்க கொண்டு வந்திருக்கக்கூடிய பாத்திரத்தின் அளவை பார், அதை விட இந்த மீன் மிகவும் பெருசாக இருக்கிறது, இதை அதில் வைத்து சமைக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் முதல் நபர் சற்று கோபமடைந்தாலும் பிறகு அவருடன் சாந்தமாக, நாம் அந்த மீனை அப்படியே அந்த பாத்திரத்தில் வைத்து சமைக்க போவதில்லை, அதை துண்டு துண்டாக வெட்டி மசாலாக்களை சேர்த்து அதற்கு பிறகுதான் வறுக்க போகிறோம். அப்படி இருக்கும் போது அந்த பாத்திரத்தில் மீண்டும் நிறைய காலி இடங்கள் இருக்கும் என்று சொல்கிறாருங்க. அப்போதுதான் 2ஆம் நபர் செய்த
தவறு அவருக்கு புரிகிறது. ஏனென்றால் அந்த பாத்திரத்தின் சைஸுக்கு ஏற்றவாறு மீனை தேடிக் கொண்டிருக்கிறார். இதுதான் அவர் செய்த தவறு. இதுபோன்றுதான் மிதுன ராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் தங்களுடைய தகுதி, தங்களுடைய திறமை, தங்களுடைய செல்வாக்கு என்று பலவற்றை கற்பனையாக எண்ணிக்கொண்டு இதுதான் நான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருப்பது தவறல்ல. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்தால் பரவாயில்லை. அதை வாழ்நாள் முழுவதும் தொடரும் போது நிச்சயமாக சிக்கலில் சிக்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அந்த முதல் நபர் கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார். அந்த கிடைத்த மீன்கள் அனைத்தையும் எப்படி சேகரித்தாரோ அதே போன்றுதான் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சுக்கிரனும் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் பொதுவாகவே எந்த ஒரு கிரகமும் ஜென்மராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அதில் விதிவிலக்காக சுக்கிரனும் செவ்வாயும் சில நேரங்களில் பார்க்கப்படுகிறார். அதில் மிக முக்கியமாக இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதால் அவர் ஜென்மத்திற்குள் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல அனுகூலமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக பெரிய அளவில் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இல்லத்தில் சந்திப்பதற்கான சந்தோஷம் கிடைக்க இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப வருமான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறக்கும். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கும். வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுக்கிரன் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். உத்தியோக ரீதியாக கடினமாக உழைப்பதை காட்டிலும் சற்று சுமார்ட்டாக சிந்தித்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அதை கடினமாக உழைப்பதை காட்டிலும் அறிவாற்றலை பயன்படுத்தி எவ்வளவு எளிமையாக செய்து முடிக்க முடியும் என்று செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோகம் சார்ந்த சூழல் அமைய போகிறது. தொழில் ரீதியாக மத்திய மாநில அரசின் அனுமதி, மானிய சலுகை, வரிச்சலுகை போன்றவை எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடும். இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயம் நிறைவாக சந்திக்க முடியும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். ஏனென்றால் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் மிகவும் வலுவாக ஜென்மத்திற்குள் வர இருக்கக்கூடிய இந்த வேளையில் திருப்திகரமான வருமானம் கிடைக்க இருக்கும். உங்களது அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயத்தை நிறைவாக சந்திக்க முடியும். பல்வேறு வகையில கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் தெளிவாக முடிவெடுத்து சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் கனகச்சிதமாகவும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய தருணமாக அமைய போகிறது. வருகின்ற 2026 தேர்தலை மையமாக கொண்டு பொறுப்புகளும் பணிகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. சுக்கிரன் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்திருப்பதால் குரு சுக்கிர யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகமும் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சியும் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது மிதுன ராசிக்கார பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் இருக்கும் போது அவருடன் சுக்கிரனும் இணையும் போது பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் மந்தமாக சில பணிகள் நடைபெற்றாலும் அவற்றை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிரனும் குருவும் ஏற்படுத்துவதால் பெண்மணிகளுடைய வாழ்வில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் உறுதியாக கைகூடும். ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் சப்தம பார்வையை சப்தமஸ்தானத்தின் மீதே பதிக்கின்றன. சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம்
மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் மனநிறைவுக்குமான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும்.